வேறஸ் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள்லயோ இல்லைன்னா வந்து ஹரியானாலயோ, டெல்லியிலயோ, இல்ல மகாராஷ்டிராலயோ அவர்கள் அடைந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் RSS தொண்டர்கள். களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் பலரும் உண்டு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, அந்த RSS அமைப்புடன் ஒரு செய்யக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு உறவுக்காக ஏற்படுத்தப்பட்ட பொசிஷன். அதனால இது மாற்றம் செய்யப்பட வேண்டிய டைமிங் என்பது வந்து பெரிய அளவுல இந்த எலெக்ஷனுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அவரும் வந்த பிற்பாடு அவர் புதுசாக வருவாரோ இல்ல, ஐ திங்க் இப்போதைக்கு வராது. ஏப்ரல் மாசத்துக்கிட்ட தான் அவங்க வந்து அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு அவர்கள் அந்த ஆண்டுக்கு ஒரு 3 நாள் ஒரு கூட்டமைப்பு நடக்கும். அதுலதான் வந்து இந்த முடிவு வந்து என்டார்ஸ் செய்யப்படும். பிரசோபகுமார் என்ற பெயர் கிட்டத்தட்ட 2 வருடங்களாகவே அடிபட்டு இருக்கு. அவரும் நாகர்கோவிலை சார்ந்தவர். அவரும் வந்து ஒரு தீவிரமான RSS பணியாளர், களப்பணியாளர். கேசவ விநாயகத்தினுடைய உறவினரும் கூட சொல்லலாம். அவர் வருவாரா என்பது தெரியாது. ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட ஒருவர் வர வேண்டும் என்றாலும் இது வந்து உங்களுக்கு வந்து இப்போதைக்கு முடிவுக்கு வராது. இது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏப்ரல் மாதத்துக்கிட்ட தான் இந்த முடிவு வரும்.